எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து கர்வேச்சர் டியூ டு கிராவிட்டி அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மின்கவுஸ்கி ஸ்பேஸ் அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா அதோடைய அடுத்த கண்டினியூஷன், அதாவது அந்த மின்கவுஸ்கி ஸ்பேஸ் அப்படின்ற கான்செப்டே வந்து எதை வச்சு அந்த கான்செப்டை வந்து உருவாக்கியிருப்பாங்க அப்படின்ற இதில் வர்ற ஒரு சின்ன டாபிக் தான் இந்த கர்வேச்சர் டியூ டு கிராவிட்டி. சரி தானே? இப்போ அதை நான் ஏன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, அது ஒரு பெரிய உருட்டு அப்படின்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது சயின்ஸுன்றதை விட ஃபிசிக்ஸில் இருக்கிற எல்லா லாஸ்மே ஒரு அப்ளை பண்ணி பார்த்து, நம்ம வந்து இப்போ எல்லாருமே பூமியில் தான் இருக்கோம். சரி தானே? பூமியில் இருக்கிறோன்னா பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து அதை அப்ளை பண்ணி பார்த்து அதுக்கு லாஸ் சொல்லி ஈக்குவேஷன் போட்டு தியரிஸு ஃபார்முலா அப்புறம் வேற என்ன இருக்குது, அதுக்கான மேத்தமெட்டிக்கல் சம்ஸு இதெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பூமியோடைய கிராவிட்டிக்குள்ளே தான் நம்ம வந்து வாழ்கிறோம். பூமியோட சர்ஃபேஸ் மேலே நம்ம வாழ்ந்தாலுமே அதுக்கும் மேலே பூமியோடைய ஓசோன் லேயர் இருக்குது. அதனுடைய பூமிக்கு கீழேருந்து வர கிராவிட்டி அப்புறம் சன்லேருந்து வர கிராவிட்டி, 2 கிராவிட்டி புல் பண்ணி அந்த 2 கிராவிட்டியும் சேர்த்து ஒரு புது கிராவிட்டி, அந்த கிராவிட்டிக்குள்ளே தான் நம்ம வாழ்கிறோம். கரெக்டாக? எதுக்காக நான் இந்த இடத்துல சூரியனை சொன்னேன்னா, சூரியன் தான் நம்ம 9 பிளானட்ஸ்க்கு இந்த சோலார் சிஸ்டத்தில் எனர்ஜி கொடுக்குது. அப்போ சன்னை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம எல்லாருமே இருப்போம். ஓகே தானே? அதுக்காக தான் நான் அதை சொன்னேன். எக்ஸ்ட்ரா இன்னொரு கிராவிட்டி நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அது என்னன்னு தெரியுமா? நிலா, சந்திரன், மூன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. எப்படி அஃபெக்ட் பண்ணுது? அது வந்து பூமியோடைய துணைக்கோள் தானே. பூமியிலேருந்து வந்த ஒரு பகுதினா பூமி தான் சந்திரனை அஃபெக்ட் பண்ணணும் நியாயப்படி பார்த்தா. ஆனால் சந்திரன் ஏன் பூமியை அஃபெக்ட் பண்ணணும்? அப்போ சந்திரன் என்ன பூமியோட அவ்வளோ பெருசா, அவ்வளோ பெரிய பிளானட்டா, அது ஒரு தனி பிளானட்டா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். கரெக்டாக? அது ஏன் எதுக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. இதுக்கு வந்து கடவுள் தத்துவங்களில் நிறைய தியரிஸ் இருக்குது. அது சந்திரன் ஏன் நம்ம பூமியை விட அதிக எனர்ஜெட்டிக்காக இருக்குது, நம்ம பூமியில் வாழ்கிற உயிரினங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு சந்திரன் ஏன் இருக்குது, அதுக்கான விளக்கம் வந்து குரான், பைபிள், அப்புறம் திருவாசகம் இது எல்லாத்துலேயுமே கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து படித்து பாருங்கள். அது எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொன்னால் நீங்கள் ஒத்துக்கிற மாட்டீங்க. அதனால் நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க. சரி தானே? தெளிவாக நமக்கு புரிகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதை நம்புறது நம்பாதது உங்கள் விருப்பம். நீங்கள் சயின்ஸ் படி எடுத்தாலுமே சந்திரன் அதுக்கான அது ஏன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்கிறேன். சந்திரனை வச்சு, சந்திரன் தான் நம்ம எர்த்தில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுடைய மனநிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ இந்த அமாவாசை, பௌர்ணமி இதெல்லாமே டிபெண்ட் பண்ணி தான் இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்குறோம். ஏன் நம்ம டிபெண்ட் பண்ணாமல் வாழ்ந்ததுனால வாழ முடியாது. அதை பொறுத்து தான் நம்மளுடைய மைண்ட் செட் இருக்கும், மூட் செட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல. இதெல்லாமே நான் ஏற்கனவே மாஸ்டர்பேஷன் வீடியோவில் நான் போட்டிருந்தேன். ஆனால் இப்போ அந்த வீடியோ நான் டெலீட் பண்ணிட்டேன். எதுக்குன்னா அந்த வீடியோ போட்டு எத்தனை பேர் சேஞ்ச் ஆனாங்களோ, நான் என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்னு நான் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு வந்து யாருன்னே தெரியாத பாய்ஸ் நான் என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க, கன்ஃபெஷன் பண்ணியிருக்காங்க. அதுவே போதும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு இன்னொரு சைடு டிமெரிட்ஸ் பார்த்தோம்னா, ஒரு சைடு இந்த சைடு பெனிஃபிட்ஸ் என்னென்னா, யாருக்கிட்டையும் சொல்லாத தன்னுடைய அந்த செக்ஷுவல் ஃபீலிங் ரகசியங்களை வந்து எல்லாரும் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் என்னை நம்பி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து தப்பு, இந்த மாதிரி பான் மூவிஸ் பார்த்து தான் மாஸ்டர்பேஷன் பண்ணணும்னு எனி டைம் நான் அதில் அடிக்டடாக இருக்கிறேன். இந்த எண்ணம் வந்து தப்பு.
இதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணுகிட்ட வந்து பையன் வந்து சொல்ல முடியாது. ஆனால் என்னை அவங்களோட ரொம்ப ஒரு பெரிய ஒரு மதர் மாதிரி அந்த மாதிரி நினச்சி மதர்கிட்ட கூட இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. அது ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. என்னை வந்து ஒரு நல்ல அபிப்பிராயமாக நினச்சி அவங்க எல்லாரையும் விட ஒரு சுப்பீரியராக நினைக்கிறாங்க. அதே மாதிரி மனசு விட்டு புலம்புற ஒருத்தவங்களாம் நினைக்கிறாங்க. நம்பி சொல்லக்கூடிய ஒரு ஆள் இவங்ககிட்ட சொன்னால் இதை போய் ஆட்டி சொல்லிட மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி என்னை நம்பி கன்ஃபியூஷன் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து அந்த மாஸ்டர்பேஷன் வீடியோ பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம். அது அது ஒரு சைடு ஹாப்பியாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா பேரும் யார்கிட்டையும் சொல்ல முடியாதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னு இருந்தாலும், இன்னொரு சைடு வந்து நான் என்னோடய லைஃப்பில் போயிட்டுருக்கிற நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற சுச்சுவேஷன், நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற ட்ரபிள்ஸு இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இதோட குட் சைடை மட்டும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருந்து அவங்களுக்கு மெசேஜ் ரிப்ளை இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது எனக்கு லைஃப் லாங் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இன்னொரு பேட் சைடு இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து நானே ஒரு அந்த இதில் அதாவது அந்த மூவியில் ஆக்ட் பண்ணுற ஒருத்தவங்க மாதிரி நினச்சிக்கிட்டு நான் அதனால தான் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களா கன்சிடர் பண்ணிக்கிட்டு என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணுறவங்க தான் ரொம்ப அதிகம். கரெக்டாக ஃபஸ்ட்டு வரும்போது நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படி இப்படின்னு கேட்டாலுமே அவங்க மனநிலை வந்து அவங்க ஒரு விஷயத்த டிசைட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட பேசுகிறதுக்கே வராங்க. அது வந்து என்னைய கரெக்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான். அது ஃபஸ்ட்டு தெரியலனாலும் அடுத்தடுத்து அவங்க பேசும்போது தெரிஞ்சிடுது. அப்போது இங்கே யாருமே குட்டுன்னு சொல்ல முடியாது, யாருமே பேடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் போதுன்றேன். அதாவது நான் பார்த்து சந்தோஷப்பட்ட வரைக்கும் போதும். ஓகே, இவ்வளோ பேர் இதை பார்த்துட்டு வந்து அவங்க மாற்றுறாங்களோ இல்லையோ, ஒரு பொண்ணுகிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது, இது தப்புன்னு எனக்கு தோணுது. உங்கள் வீடியோ போட்டதுக்கப்புறம் இன்னுமே தப்பு என் முன்னாடியே தெரிஞ்சாலுமே என்னால் அதை மாற்றுறதுக்கு நான் ஸ்டெப் எடுத்தாலும் என்னால் மாற்ற முடியல. அதனால் நான் அப்படியே என் போக்கில் விட்டுருவேன். ஆனால் இதை பார்த்ததுக்கப்புறம் இது தப்புன்னு எனக்கு தோணுது. சயின்டிஃபிக் ரீதியாக புரிய வச்சனால, அதாவது நிலா கூட கம்பேர் பண்ணி அந்த மாதிரிலாம் புரிய வச்சனால கொஞ்சம் கொஞ்சம் இது தப்பு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அதனால நான் மாற்றிக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுவே ரொம்ப மாற்றுறாங்களா இல்லையா அப்படி சொன்னது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி நான் நினைப்பேன். அது ஒரு 10-15 பேர் இருக்கும் மாற்றிக்கிறேன்னு சொன்னவங்க மட்டும். தேவையில்லாமல் வந்து பேசினவங்க எக்கச்சக்க பேர் இருக்கும். அது லிஸ்ட்டே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ அதுவே எனக்கு போதும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் அந்த வீடியோ டெலீட் பண்ணேன். போதும் இதுக்கு மேலே. இப்போ அந்த வீடியோ நான் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து இன்னும் நிறைய பேர் அந்த வீடியோ அடுத்து அந்த கீவேர்டு வந்து ஈஸியாக எல்லோரும் சர்ச் பண்ணக்கூடிய கீவேர்டு யூடியூப்பில் டக்குனு அப்போ அந்த வீடியோ தான் எல்லாருக்குமே போகும். அந்த கீவேர்டை யார் போட்டாலுமே ஸோ டக்குன்னு அந்த வீடியோவை எல்லோரும் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அப்படியே போகாமல் எனக்கு வந்து குட்டாக ஒரு நல்ல விதமாக நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லி மெசேஜ் பண்ணால் பரவாயில்ல, தேவையெல்லாம் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. இருந்தாலும் எனக்கு என்னென்னா அதிகமாக கோவம் வருது இதுக்கு முன்னாடி விட. அதனால் தேவையில்லாம் நாமளே ஏன் டென்ஷன் பண்ணிக்கணும். இது வரைக்கும் அதாவது ஒரு வீடியோ நான் ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எல்லா வீடியோவுமே யூடியூப்பில் நான் போடுறேன். அதில் சில இதுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும், சில இதுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வரும். சில விஷயங்கள் என்ன பாதிக்கிற அளவுக்கான விஷயங்களும் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ரொம்ப அதிகமாக பாதிக்கிற அளவுக்கு அப்படி இந்த வீடியோ நான் வச்சுருக்கனால என் இமேஜ் எல்லாம் எந்த விதத்துலையும் டேமேஜ் ஆகாது. எனக்கு அதை போடுறதுனால எந்த ஒரு பயமும் கிடையாது. சிவன் சொல்லி தான் நான் அந்த வீடியோவே போட்டேன். கான்ஃபிடென்ட்டாக கடைசி வரைக்கும் அப்படியே வச்சுருக்க முடியும். ஆனால் நான் இந்த வீடியோ மட்டும்தான் போடுறேன்னு எல்லோரும் நினச்சிக்கிறாங்க, மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கவே மாட்டுறாங்க. அதனால நான் பார்த்த வரைக்கும் போது இப்போ நான் வீடியோவே போட்டாலும் யாரும் அங்கே மாற்றிக்க போகிறது இல்லை. மாஸ்டர்பேஷனில் அந்த பான் மூவிஸ் பார்த்து தான் மாஸ்டர்பேஷன் பண்ணணுன்றத எனி டைம் எப்பயுமே அதையே ஒரு பழக்கமாகவே வச்சுருக்கணுன்றத, அதனால அவங்க வீட்டில் இருக்கவங்களே தப்பாக பார்க்குற அளவுக்கு அந்த பான் அடிக்ட் வந்து நம்மளை கொண்டு போய் விட்டுரும். தவறான ரூட்டில் தான் கண்டிப்பாக கொண்டு போய் விட்டுரும். அதனால தான் வீட்டில் இருக்கிறவங்களே ரேப் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த உலகத்தில் போயிட்டுருக்குது. அந்த மாதிரியான ரூட்டில் போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் தான் நான் அந்த வீடியோவே போட்டேன். அதை பார்த்துட்டு எஸ் எனக்கும் இந்த மாதிரியான தப்பான தாட்ஸ்லாம் வருது, என்னை சுற்றி இருக்கவங்களே தப்பாக பார்க்குற மாதிரி வருது, அதை நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொன்னதே எனக்கு போதும்.
ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்களே, அது போதும். இனி அவங்களுமே இப்போ மாற்றிக்கிட்டாங்கன்னு கேட்டால் தெரியாது. சரி தானே, நம்ம போய் எதையும் பார்த்துட்டு வர்றதில்ல, அவங்க சொல்கிறத நம்ம கேட்குறோம், அவ்வளோதான். அப்போ அந்த வீடியோக்கான எஃபெக்ட் வந்து நிறைய பேரை ரீச் பண்ணியிருக்கு, நிறைய பேரை மாற்றிருக்கு. போதும், அந்த மாற்றினவங்க போய் நிறைய பேர்கிட்ட சொல்லுவாங்க தானே, இந்த மாதிரியான விஷயம் நான் கேள்விப்பட்டேன்ப்பா, ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன், நான் என்னை மாற்றிக்கிட்டேன், நீயும் உன்னை மாற்றிக்கோ, அப்படி சொல்லுவாங்க தானே, அது போதும். ஏன்னா நான் பண்ண அந்த மாற்றம், அந்த வீடியோ மூலிமா நான் ஒரு சில பேருக்கு, ஒரு சில பசங்களுக்கு பண்ண மாற்றம் அவங்க லைஃபே மாற்றிருக்கும் இந்நேரம்லாம் கண்டிப்பாக. அதில் நிறைய பேர் என் கூட இன்னமும் காண்டாக்டில் தான் இருக்கிறாங்க. அப்படி லைஃபே மாற்றின ஒரு விஷயம், இன்னொருத்தர் வந்து இன்னொரு பையன் அவங்க கண்ணு முன்னாடி இந்த விஷயத்தினால கஷ்டப்படும் போது அவங்க பார்த்துட்டு கண்டிப்பாக அது ஃபீல் பண்ணிட்டு போய் சொல்லுவாங்களே, இந்த மாதிரி இருக்காதுப்பா, நானும் இப்படி தான் இருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஒர்க்லேயே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்குலாம் ஆகிட்டேன். இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்னன்னானே நிறைய சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும், நீயும் இதுபடி சேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்கள்ல, கண்டிப்பாக சொல்லுவாங்க. அவங்க லைஃப்பே அதை மாற்றிருந்துச்சுன்னா இன்னொருத்தவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணுன்னு தான் அது தோணும். இப்போ நான் எப்படி ஃபிசிக்ஸு இதெல்லாம் படிச்சுட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி படிச்சுட்டு இது என் லைஃபே மாற்றிடுச்சு, கடவுள் எனக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்னால என் லைஃபே மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் எல்லாருக்கும் ஒரு சாட்சியாக, ஒரு எவிடன்ஸாக இருந்து வீடியோ போடுறேன். உங்கள் லைஃபே மாற்றும், நீங்களும் கடவுளை எனி டைம் மறந்துடாதீங்க, எனி டைம் என்ன நடந்தாலும் கடவுளை நினச்சிக்கிட்டே இருங்க, உங்களுக்கும் லைஃப் மாறும் அப்படிலாம் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி இந்த வீடியோனால அவங்களுக்கு லைஃப் மாறிடுச்சுன்னா கண்டிப்பாக அது எல்லாருக்குமே சொல்லுவாங்க. ஸோ அந்த வீடியோக்கான ரீச் கண்டிப்பாக இருக்குது, அது எல்லாரையுமே கூடிய சீக்கிரம் சேஞ்ச் பண்ணும். அதுக்கு என்னோட பங்கு போதும் அப்படின்னு தோணிடுச்சு, அதனால நான் டெலிட் பண்ணிட்டேன். இதான் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் தேவையான்னு நினைப்பீங்க. நான் ஒவ்வொரு விஷயமே பார்த்து பார்த்து தான் பண்ணுவேன். ஒரு விஷயம் நான் டெலிட் பண்ணுறேன், எதுனாலுமே அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கும். 1000 அர்த்தத்தை சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நேரம் பத்தாது. அதனால அட்லீஸ்ட் ஒரு 5 அர்த்தத்தையாவது நம்ம சொல்லணும்ல, அதுக்கு தான். சரி, இப்போ இது எதுக்கு இந்த இடத்துல இழுத்தேன்னா, நிலா பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நிலாவை பொறுத்து அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நிலாவை பொறுத்து தான் நம்மளுடைய மூட் செட் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இப்போ நிலா இன்னைக்கு 3ஆம் பிறையில் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கும். ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது அந்த அவங்களுடைய கர்ம வினைகள் பொறுத்து, அவங்க எந்த கர்ம வினைப்படி பிறந்து வந்திருக்கிறாங்களோ அதை பொறுத்து. இது வந்து ஜோசியப்படி நான் சொல்லவே மாட்டேன். நான் ஜோசியத்தை இப்போ இந்த காலகட்டத்தில் இவங்க சொல்கிற ஜோசியத்தை நான் சத்தியமாக நம்ப மாட்டேன், எனக்கு நம்பிக்கையே கிடையாது. கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது, கடவுள் கொடுத்த கர்ம வினை, அது நம்ம செஞ்சது தான், நம்ம செஞ்சதுக்கான விளைவு, சரி தானே. அதை இயற்கையில் ஒப்படைச்சிட்டாங்க. அந்த இயற்கை தான் நிலா, மற்ற பிளானட்ஸ் எல்லாமே, அது எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய கர்ம வினைகளையும் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்போ கடவுள் தீர்மானிக்கலையா, இத்தினோண்டு பிளானட்ஸ் தான் தீர்மானிக்குதான் நீங்கள் கேட்கக்கூடாது. அந்த பிளானட்ஸ்க்கு கடவுளுடைய ஆற்றலை வழங்கிட்டாங்க அப்படி சொல்லணும், சரி தானே. இப்போ அது நம்ம லைஃப்பை வந்து எல்லாருக்கும் தீர்மானிக்கும். அந்தப்படி நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கான விளைவு தான் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நடக்கும். நம்ம மாற்றணும்னு நினச்சாலும் மாற்ற முடியாது. எப்படி மாற்றலாம் அப்படின்னா, கடவுளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய லைஃப்பை மாற்றும். எவ்வளோ கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது, இப்போ நம்ம செஞ்ச கர்ம வினை எல்லாமே தப்பு பண்ணிட்டோம், அதனால ஃபுல்லாக கஷ்டமாக அனுபவிக்கிறோம். ஆனால் இந்த ஜென்மத்தில் நல்லவங்களாக மாறிட்டோம், ஆனாலுமே கஷ்டமாக படுறோம்னா அதை எப்படி நம்ம அதிலேருந்து வெளியே வர்றது, எஸ்கேப் ஆகுறது, எப்படி அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுன்னா, சீக்கிரம் லைஃப்பை முடிச்சுட்டு கடவுள் அடையிறதுனா கடவுள் எண்ணம் மட்டுமே. கடவுள் எண்ணத்தை கொண்டு வந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கர்ம வினை, இப்போ இந்த கர்ம வினைனால நம்ம இன்னைக்கு செத்துருவோம்னா கடவுளை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வாழ்கிறதுக்கான வாழ்க்கை இன்னும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் நம்மளுடைய லைஃப்பை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுப்பாங்க, சரி தானே. விதியை யார் மாற்ற முடியும், கடவுள் மட்டும்தான் மாற்ற முடியும், எந்த ஒரு மனுஷனாலையும் மாற்ற முடியாது. மனுஷன் மாற்றணும் அப்படின்னா அது கடவுளை நம்ம நாடணும். நம்மளுடைய விதியை உங்களுடைய விதியை நீங்கள் மாற்றணும்னு விரும்புகிறீங்கப்பா அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும்னா கடவுளை அணுகணும். அப்போ அணுக விடாமல் அணுகணும். நீங்கள் அணுகிட்டீங்கனாலே உங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுப்பாங்க கடவுள் எடுத்தோடனே. அந்த எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையில் ஒரு டாஸ்க்காக பார்த்து அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி கடவுளை நாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்ம வினையை கண்டிப்பாக கழித்து உங்களுடைய விதியை மாற்றுவாங்க, சரி தானே. சரி, அப்போ சந்திரனை டிபெண்ட் பண்ணி தான் இந்த உலகத்தில் இருக்கவங்களுடைய எல்லா உயிரினங்களுடைய மைண்ட் செட், எப்போ எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தோடும் தெரியுமா.
அது எல்லாமே சந்திரன் நிலாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. சரி தானே? அப்போது இப்போ இது எல்லாமே அப்போ அப்போ சந்திரனுடைய கிராவிட்டி நம்ம பூமியை அஃபெக்ட் பண்ணுதா இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு கடல் அலை எல்லாமே சந்திரனுடைய கிராவிட்டி, சந்திரன் வந்து அதோட கிராவிட்டியில் இழுக்கிறதுனால தான் அந்த அலை கடல்லேருந்து பொங்கி வருது, எனி டைம் வந்துக்கிட்டே இருக்குது. சரி தானே? போகுது வருது போகுது வருது. இது எல்லாத்துக்குமே சந்திரனோட கிராவிட்டி, மூனோட கிராவிட்டி தான் காரணம். சரி தானே? இது சயின்ஸும் சொல்லுது. இதைத்தான் ரிலீஜியஸ், அதாவது ரிலீஜியஸ் நீங்கள் சொல்கிறத விட கடவுளும் இதைத்தான் எல்லா தியரிலையும் சொல்லி வச்சுருக்காங்க. அப்படி ஓகேவா? இப்போ இதெல்லாம் இவ்வளோ தெளிவாக நான் விளாவரியாக விளக்கம் கொடுத்தாதான் இப்போ இந்த விளக்கம் வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன உருட்டியிருக்காங்கன்றது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த மின்கோவ்ஸ்கி ஸ்பேஸு இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வீடியோவில் ஸ்டார்டிங்கில் ஒரு படம் கொடுத்துருப்பேன். அதில் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, பூமி இருக்கும், சந்திரன் இருக்கும், அதுக்கு நடுவில் அது பெரிய ஒரு வட்டத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கும், ஒரு குழிக்குள்ளே பூமி இருக்கும், ஒரு குழிக்குள்ளே சந்திரன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2-3 படங்கள் நான் அதுக்கு கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. அந்த ஃபோட்டோஸ் படி இப்போ நம்ம சோலார் சிஸ்டம் வந்து நம்ம எல்லாம் இது எப்படி படிச்சிருக்கோம், சூரியன் நடுவில் இருக்கும், சுற்றி வந்து 8 பிளானட்ஸ் 9 பிளானட்ஸை வரைஞ்சிருப்பாங்க. முதல்ல 9, இப்போ 8 பிளானட்டு, 8 9 பிளானட்ஸோ சுற்றி வரைஞ்சிருப்பாங்க. சரி தானே? வரைஞ்சிட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, இந்த இப்படி ரவுண்ட் அது வந்து ஆக்சுவலி எலிப்டிக்கல் பாத்து, எல்லாமே வந்து இந்த எக்கு இருக்குல்ல, முட்டை, கோழி முட்டை, அந்த வடிவத்தில் எல்லாமே இருக்கும். சரி தானே? இது எல்லாருக்குமே தெரியும். சிலருக்கு இப்போ இங்கிலீஷ் வேர்டு வந்து புரியலைன்னா தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த தமிழ் மீனிங்கும் நான் சொல்கிறேன். எலிப்டிக்கல் பாத்தில் அது இருக்கும். சரி தானே? முட்டையோடைய வடிவம், முட்டைனா வட்டம் கிடையாது, முட்டை இப்படி இருக்கும். சரி தானே? அப்போ சன்னு இருக்கும், சன்னை சுற்றி 9 பிளானட்ஸ் கூடிய ஆர்பிட், அது பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்பிட், எலிப்டிக்கல் ஆர்பிட். அதில் தான் வந்து எல்லா பிளானட்டுக்கும் ஒரு பாத்து இருக்குது. அந்த பாத்து பேர் தான் எலிப்டிக்கல் ஆர்பிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்பிட்டில் தான் சூரியனை எல்லா பிளானட்டும் சுற்றி வரும். வேறு பாத்துக்கு போய் மாறி வேறு பாத்தில் வேறு ரோட்டில் இப்போ நம்மளாம் குறுக்கு வழி அப்படிலாம் போகிறோம்ல, அந்த மாதிரிலாம் அதில் போக முடியாது. சரி தானே? இதெல்லாம் வந்து கடவுள் வச்சிருக்கிற இயற்கை தியரி, இயற்கை நியதி, எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம், இயற்பியல் நியதி. இந்த நியதிப்படி இதெல்லாம் இப்படி இருந்தால் தான் இந்த உலகத்தில் நம்ம, அதாவது பிறந்தோன்னே பெரிய கஷ்டம், பிறந்தாலே கஷ்டம் அப்படின்ற அளவுக்கு இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்காவது 3 வேளை சோறு கிடைக்குது. சரி தானே? ஏதோ நம்ம தேவையை நிறைவேற்றிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் இருக்குதா இல்லையா? ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்ற அளவுக்கு யாரும் இங்கே கஷ்டப்படலை. சரி தானே? அப்படி கஷ்டப்பட்டாலும் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தரை இறைவன் வந்து அனுப்புவாங்க. ஒரு பைசா கூட இல்லாத ஒரு பிச்சைக்காரங்க ரோட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களையும் பார்த்துக்கிறதுக்கு கடவுள் ஒரு ஆளை அன்னைக்கு 1 ரூபியை கொடுத்து, இந்த 1 ரூபியை வச்சு இன்னைக்கு தேவையானதை நீ நிறைவேற்றிக்கோ அப்படின்னு கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் அனுப்புவாங்க. கரெக்டாக? இந்த காலத்தில் 1 ரூபி பத்தாது, 10 ரூபா, ஒரு 15 ரூபாயாவது வேணும் டீ குடிக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு இருந்தால் கூட அதை வாங்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை பார்த்துக்கிடுவாங்க. அப்போ இந்த உலகம் முழுக்க நீங்கள் பிரபஞ்சத்தில் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம், எல்லா இடத்துலையுமே நமக்கு என்ன தேவை அதை நிறைவேற்றுற அளவுக்கு எல்லாமே நமக்கு இருக்கும். சில நேரங்கள் அது கிடைக்காம போகும், சில நேரங்களில் எதுவுமே கிடைக்காம நம்மளுடைய சுவாசமே நமக்குள்ளே இல்லாமல் இறந்து போயிடுவோம். ஆனால் இறந்து போனாலுமே அது அதோடு முடிஞ்சிடாது. அதான் இங்கே யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இறந்தாலும் நம்மளுடைய கர்ம வினைகள் இருந்துச்சுன்னா திருப்பி இங்கே நம்ம பிறந்துக்கிட்டே தான் இருப்போம். சரி தானே? சப்போஸ் இங்கே நம்ம கர்ம வினை முடிஞ்சு போச்சுப்பா, அப்போ என்ன பண்ணுவோம்? நான் சொன்ன மாதிரி 4th டைமென்ஷனில் கண்டினியூட்டி, நம்மளோட சோலே அங்கே தான் இருக்குது. நம்மளுடைய ஆத்மா, நிஜ ஆத்மா, நம்ம வாழ்கிறது நிழல் ஆத்மா. நிஜ ஆத்மாவோட நிழல் ஆத்மாவை வச்சு தான் நம்ம உடல் எடுத்து இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இங்கே நம்மளுடைய லைஃப் முடிஞ்சிருச்சுன்னா
4th டைமென்ஷனில் போய் வாழணும். நீங்கள் ஒரு பெரிய தேவர்களாக இருப்பீங்க, இல்லை பெரிய ஒரு தேவதையாக இருப்பீங்க, வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. கேட்கும்போதே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குல்ல. இதெல்லாம் இல்லாத கதையெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. எல்லாமே அந்த காலத்தில் திருவாசகத்துலேருந்து திருவருப்பாலேருந்து எல்லாத்துலேயும் பைபிள் குரான் எல்லாத்துலேயும் சொல்கிறத தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி தானே? ஆனால் இதெல்லாம் 4th டைமென்ஷன், அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலை. அதை யூஸ் பண்ணி இந்த உலகத்துக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு தானே நான் பிறந்தே வந்திருக்கேன். அப்போ என் கடமையை நான் கரெக்டாக செய்யணுங்க. ஸோ அப்போ நம்ம வந்து அந்த இயற்கை நீதின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமா, அந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் எல்லாமே சுற்றணும். ஒவ்வொரு பிளானட்டுக்கும் துணைக்கோள்கள் இருக்குது. அந்த பிளானட்லேருந்தே வந்த சின்ன சின்ன பிளானட்ஸ், வந்த சிறு சிறு துண்டுகள் சரி தானே இருக்குது. இதை தாண்டி விண்கற்கள்னு ஒன்று இருக்குது, ஆஸ்ட்ராய்ட்ஸு, அப்புறம் வந்து மெட்ராய்ட்ஸ், எரி நட்சத்திரம், இதெல்லாம் வேற இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா வியாழன் கோள் இருக்குல்ல, ஜூபிட்டருக்கும் மார்ஸ் செவ்வாய்க்கும் நடுவில் இருக்குது. அது எல்லாமே அது விண்கற்கள், ஃபுல்லாக விண்கற்களாக இருக்கும். சரி தானே? அதாவது நீங்கள் அதை துணைக்கோள்னு சொல்லிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். சரி தானே? அதுக்கு பேர் வந்து ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுக்கும் இடையில ஃபுல்லாக விண்கற்களாக இருக்கும். ஓகேவா? அதைத்தான் வந்து விண்கல் நகர்ந்து வருது அங்கேருந்ததே வந்துக்கிட்டு இருக்கும். ஓகேவா? இதெல்லாமே யூனிவர்ஸோடைய பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த சோலார் சிஸ்டத்துடைய பேலன்ஸ்க்காக கடவுள் வச்சிருக்கிறது. அது எதுக்கு அங்கே சம்மந்தமே இல்லாமல் வச்சுருக்கணும்? இது எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது. ஓகேவா? ஒருவேளை இந்த பூமி வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, எத்தனை நம்ம சூரியன் அழியிறதுக்கு 500 கோடி வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்ல, 500 கோடி. ஓகேவா? இப்போலாம் கிடையாது. அதுக்கும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பூமி அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கும் பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் இருக்குது. ஓகேவா? அந்த டைமில் அப்படி பூமி அழியும் போது அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டுன்னு சொன்னேன்ல, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பூமி அழிஞ்சிருச்சுன்னா எல்லாருமே அழிஞ்சிருவோம். யார் ஒரு மனுஷன் மிஞ்ச மாட்டோம். மொத்தமாகவே கடவுள் வந்து அழிச்சிருவாங்க. 3 யுகமாக எப்படி அழிச்சாங்களோ அந்த மாதிரி அழிவு வரும். அது சரி தானே? அதெல்லாம் இப்போதைக்கு கிடையாது. அப்படி ஒரு அழிவு ஏற்படும் போது அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் விண்கற்கள் இருக்குதுன்னு சொன்னேன்னா அது வந்து பிளானட் மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? அதில் மீண்டும் உயிர்களை உருவாக்கி பூமி மாதிரியே ஒரு கிரகத்தை கடவுள் உருவாக்குவாங்க. அப்போ நான் ஆல்ரெடி இந்த பிளாக் ஹோல் தியரியில் சொன்ன மாதிரி கடவுள் வந்து இப்போ ஒரு அணு ஒரு இடத்துல அழிய போகுது அப்படின்னா முன்னாடியே அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு அணு வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. கிரியேட் பண்ணி வச்சுட்டு தான் அந்த அணு வந்து அழியும். சரி தானே? கிரியேட் பண்ணி முடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த அணுவே அழியும். அப்போ இங்கே வந்து அணு வந்து ரெடியாக இருக்கும். அழிஞ்சோடனே டக்குன்னு போய் அந்த இடத்துல அந்த புதுசாக கிரியேட் பண்ண அணு வந்து அந்த இடத்துல சுத்த வச்சு பேலன்ஸ் பண்ணுவாங்க யூனிவர்ஸில். சரி தானே? யூனிவர்ஸில் எங்கேனாலும் அந்த 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 மாதிரி இப்போ இந்த பூமி அழிய போகுது அப்படின்னா மனுஷங்க நீங்களா என்னத்தையோட கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அழிய போகுது, நான் புது கிரகத்தை உருவாக்க போகிறேன் அப்படி இப்படின்னு கிரகம் பிடிச்ச மாதிரி பேசுவீங்க. அதெல்லாம் இங்கே நடக்குது. ஆனால் கடவுள் எக்கச்சக்க பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரெடியாக வந்து இன்னொன்று கையில் வச்சுக்கிட்டு தான் இன்னொரு பிளானே பண்ணுவாங்க. இல்லாமல் இப்போ சில பேர்லாம் கடன் வாங்குவோம் தெரியுமா, அந்த கடனுக்கு வட்டி கட்டுற அளவுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாமல் கடன் வாங்கி வச்சுக்கிட்டு வட்டியை கட்ட முடியாமல் கஷ்டப்படுவோம். அந்த மாதிரியெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இல்லாமல் கடவுளுடைய அறிவுக்கு வந்து கணக்கே, அதாவது கம்பேரிசனே கிடையாது. சரி தானே? அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கடவுள். ஓகேவா? அப்போ இங்கே இந்த பூமி அழிய போகுது, இப்பயே இல்லை, இன்னும் பல கோடி கணக்கு வருஷம் இருக்குது. அதுக்கும் அப்போ அழிய போகுதுன்னா கூட அதுக்கு கூட இப்போ ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ கடவுள் நம்மளோட எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுறாங்கன்னு பாருங்கள். அப்போ கடவுளை ஸ்லோன்னு சொல்லக்கூடாது. அவங்கள மாதிரி ஒரு டெட் ஸ்லோவும் கிடையாது, அவங்கள மாதிரி ஒரு டெட் ஃபாஸ்ட்டும் கிடையாது. அந்த மாதிரி. ஓகேவா? அப்போ அந்த நேரத்தில் சப்போஸ் இந்த பூமியை அழிஞ்சு போச்சுன்னா அந்த விண்கல்லில் ஒரு 2 பிளானட்டை ஒன்று சேர்த்து அப்புறம் உயிர் உருவாக்குற மாதிரி ஆன சுச்சுவேஷன் அங்கே உருவாக்கி, வானத்தை உருவாக்கி, அதுக்கு ஒரு நிலாவை உருவாக்கி, இதெல்லாம் பண்ணிட்டு அங்கேயும் உயிர்களை உருவாக்கி திருப்பி இதே மாதிரி இப்போ நம்ம எப்படி எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ இதே மாதிரி உருவாக்குவாங்க.
அதுக்காக தான் அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டு அதெல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க. அப்போ எதுவுமே சும்மா கிடையாது. அதில் ஒரு ஆஸ்ட்ராய்டை தூக்கி நீங்கள் வேறு பக்கம் நகர்த்தி வச்சிட்டிங்கன்னா கூட இந்த சோலார் சிஸ்டமே அதிர்ந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி ஆகிடும், எல்லாருமே செத்து போயிடுவோம். சரி தானே? அப்போ இங்கே எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது. அதெல்லாம் தூக்கி மாற்றி வச்சுக்கிட்டு நான் ஒரு பிளானட்டை க்ரியேட் பண்ண போகிறேன், நீங்கள் இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணுறவங்களாம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, அது எதுவுமே நடக்காது. சரி தானே? அது போய் பார்த்தா தான் தெரியும் அதுக்கான கஷ்டம், அது எப்படி கஷ்டமாக இருக்கும். அங்கே போயிட்டு அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது, அதனால பெரிய பிரச்சனை வந்துருச்சு அந்த ஆஸ்ட்ராய்ட் கிட்ட போனனால அப்படின்னு சொல்லிட்டு பயந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு எஸ்கேப் ஆகி தான் ஓடி வருவாங்களே தவிர்த்து அங்கே போய் சக்ஸஸ் பண்ணிட்டுலாம் வர முடியாது. சரியா? அப்போ எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்ல. இப்போ இவங்க வந்து இந்த மின்கவுஸ்கி, ஐன்ஸ்டீனு இவங்க தான் இந்த யூனிவர்ஸே படைச்சு இவங்க தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தியரியை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த உருட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி தானே? அதில் 2 டாபிக் மட்டும் நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். ஏன்னா இந்த மின்கவுஸ்கியோடைய இது வந்து நான் அதோடு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். அடுத்து நான் வெலாசிட்டி ஆஃப் லைட்டை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே இடையில ஒரு தியரி வந்து என்னை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு. அதனால் இதை முடிச்சு விட்டுட்டு அடுத்து அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இதை எடுத்திருக்கேன். இப்போ கர்வேச்சர் ஆஃப் ஸ்பேஸ் டைம் அப்படின்ற பேராகிராஃபை நான் உங்களுக்கு படிக்கிறேன். அடுத்து இன்னொரு பேராகிராஃப், 2 பேராகிராஃபு, அதுக்கான மீனிங்கை பார்த்துட்டு அதில் என்ன உருட்டியிருக்காங்கன்னு உங்களுக்கு புரிய வச்சுட்டு இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே. Curvature of space-time. Massive objects wrap the fabric of space-time causing gravity. சரியா? This wrapping affects the wrap. அது வந்து WARP தான், ஆனால் அதை நம்ம ரேப் அப்படி தான் சொல்லணும். ஓகேவா? This wrapping affects the parts of objects including light as described by general relativity. சரி தானே? ஜென்ரல் ரிலேட்டிவிட்டினா என்னன்னு தெரிஞ்சவங்க பார்த்துக்கோங்க. அது தெரியாதவங்களுக்கு அடுத்து நான் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி ஒரு வீடியோவில் நான் போட போகிறேன், அதில் சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் புரியும். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு ஜென்ரல் ரிலேட்டிவிட்டினா நான் என்னன்னு தெரியலனா அதை எடுத்து பார்த்துட்டு வந்துட்டு ஐன்ஸ்டீன் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டின்னு நீங்கள் நெட்டில் போட்டாலே வரும். அது ஒரு 2 பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோக்கு இந்த பேராகிராஃப்க்கு நான் மீனிங் சொல்லும்போது அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். சரி தானே? அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த சோலார் சிஸ்டம், இப்போ மின்கவுஸ்கியோட தியரி படி இந்த சோலார் சிஸ்டம் ஃபுல்லாக எந்த டைமென்ஷனில் போய்கிட்டு இருக்குன்னு சொன்னாப்புல 4th டைமென்ஷனில் நம்ம இருக்கிறோன்னு சொல்லிவிட்டாரு. அதுக்கு பேர் வந்து ஸ்பேஸ் டைம் கண்டினியூம். ஸ்பேஸ் 3 கோஆர்டினேட்ஸ், இங்கே 3rd டைமென்ஷனில் நம்ம கிடையாது. 3rd டைமென்ஷன்னா XYZ 3 கோஆர்டினேட்ஸோட இந்த கேலக்ஸி ஃபுல், இந்த எர்த்து, இந்த கேலக்ஸி ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். ஆனால் இது அப்படி இல்லை. நம்ம வந்து இந்த எர்த்தே இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க எர்த்தே 4th டைமென்ஷனில் இருக்குது, நமக்கு தான் புரியலை அப்படி. அதனால இது பேர் அப்போ அந்த 4th கோஆர்டினேட் வந்து டைமு T. அந்த டைமை வச்சு தான் இந்த 3 கோஆர்டினேட்டும் இயங்குது. அதெல்லாம் ஓகே, டைம் வச்சு தான் எல்லாமே இயங்குது. ஆனால் டைமும் ஸ்பேஸும் 2 கோயின்சைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியெல்லாம் போட்டாங்களே, அது வந்து எர்த்தில் கிடையாது. அப்படிலாம் கோஆர்டினேட்டும் கோயின்சைடும் ஆகலை. அது வந்து எங்கன்னா 4th டைமென்ஷன் கேலக்ஸி, நம்ம 3rd டைமென்ஷன் கேலக்ஸி இருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான சூரியன்கள்லாம் தாண்டி வேற ஒரு கேலக்ஸி, அடுத்த நெபுலா கோளோட கேலக்ஸி, அங்கே தான் அது வந்து இயங்கிட்டு இருக்குது. அதுவும் இதுவும் கோயின்சைடில் தான் இருக்குது. அந்த தியரி எல்லாம் கரெக்டு தான். ஆனால் எர்த்தில் அது நடந்துகிட்டு இருக்குன்றது பெரிய உருட்டு கட்டுக்கதை. சரி தானே? ஆன்மீகத்தை தான் இவங்கெல்லாம் இந்த சயின்ஸ்காரங்களாம் கட்டுக்கதைன்னு சொல்லிட்டு சுற்றுறாங்க. ஆனால் உண்மையிலே பெரிய பெரிய கட்டுக்கதையெல்லாம் கிளப்பி விட்டவங்க இந்த நான் பெரிய அறிவியலாளர், நான் பெரிய விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுறவங்களுடைய புஸ்தகத்தெல்லாம் பெரிய பெரிய ப்ரொப்போசல்ஸ்லாம் நம்ம எடுத்து படித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட ஒரு பெரிய கட்டுக்கதை இந்த உலகத்தில் இருக்குதா? இதை விட ஒரு பெரிய மூட நம்பிக்கை இந்த உலகத்தில் இருக்குது. அதுதான் நான் வந்து என்னோடய வீடியோவில் ஹேஷ்டேக்கில் சூடோ சயின்ஸுன்னு கொடுத்துருக்கேன். அந்த சூடோ சயின்ஸுன்ற ஹேஷ்டேக்கை வச்சு தான் இப்போ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், எல்லா வீடியோஸும் போட்டுட்ருக்கேன். சரி தானே? இது எல்லாமே சூடோ சயின்ஸ் தான். ஓகேவா? நம சிவாய நம சிவாய நம
Shiva